வணக்கம். நான் சுதர்ஷன். வியக்கத்தக்க மெரினா கடற்கரையில் தொழிற்சங்கம் இடையில் அமைந்துள்ளது. உழவர்களை உழைப்பாளர்களை அருகில் உழைப்பாளர்களை அருகில் மெரினா கடற்கரை வண்டி நான் இன்றைக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அருள்தரும் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாய்பாபா ஓம் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இன்றைக்கு அக்டோபர் 30ஆம் தேதி. இன்னும் நாளைக்கு ஒரே நாள் தான் உள்ளது. இன்றைக்கு தமிழ் வருடத்தின் படி ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் தெலுங்கு வருஷத்தின் படி ரபியுலவல் ரபியுசாமி தமிழ் வருஷத்தின் படி விசுவாவச வருஷம் இன்றைக்கு ஐப்பசி மாதம் 13ஆம் நாள். தெலுங்கு வருடத்தின் படி கணக்கின்படி ஜனவரி லெவல் எங்கள் பிறந்த நாள் அடியா நவம்பர் 27ஆம் தேதி எங்கள் கனவிலே காணத்தக்கதாக பிறந்த நான் இந்த உணர்வின் அத்தியாயங்களை வியக்கத்தக்கதாக ஏகத்து உலகினை சர்வேஸ்வரி ஆனவர். எல்லா தெய்வங்களும் என் அர்த்தம். தெய்வங்கள் என்னை அனுகூலமாக இந்த கனியை உலகிற்கு ஜீவாதிகாரமாக பிரசாரமாக தந்துள்ளனர். நான் என் தெய்வங்களுக்கு பிரசாரமாக நான் இனிப்பான சக்கர பொங்கல் போல 6 சுவைகளும் புளியோதரை போல திகழ்வேன். இன்றைய நாளிலிருந்து எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் என் வாழ்க்கையில் மிக மேலான வரவேற்பை பெற்ற பண்டிகைகளில் ஒன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை. நியூ இயர் பண்டிகை ஒரு வார கணக்கிலே அந்த இரு பண்டிகைகளும் ஆண்டவருடைய கிறிஸ்துவ அருள்நாதரின் பிறப்பை உணர்த்தும் பண்டிகைகள். அமரத்துவம் அருளேரளமாய் பொழியுகின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஓசனா ஜெயமே பிறந்த நன்னாளுக்கான மாதம் டிசம்பர் அடுத்த மாதம். இதே நன்னாளில் எனது பிறந்த நாளிலிருந்து முடிக்க வண்ணம் அமையும். இந்த வருஷத்தில் எனது பிறந்த நாள் புனித வியாழக்கிழமை. அங்குதான் வரும் அருள்நாத கிறிஸ்து ஆகிய பரிசுத்த ஆவியானவரும் அங்குதான் நள்ளிரவு வெண்பனி உதிக்க ஒரு வெண்ணிலவே பொன்வீதிய பூவிகளை உலகமாக தீர்ப்பேன். விண்ணமங்கும் மறிவாரே உலகம் சமதேவர் தோன்றினாரே.
ஆகாரமே இந்த ஜீவன் எங்கெங்குமுள்ள சகாகாரம் எங்க தேவர் எங்கெங்கும் உள்ளார். உலகில் வங்கார் தேவசுதர் பராபரர் கயாபரர் பிரபஞ்சங்களின் சிருஷ்டிகர் ஆதி அங்கமும் ஆன தேவரை மறுதோன்றிய பூங்கொக்கே வெண்செங்கே லீலிமல புஷ்பமே அவசியம் கிறிஸ்துமஸ் பண்டிகை. தீபாவளி பண்டிகை விமரிசையாக கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி ஐப்பசி அமாவாசை திங்கட்கிழமை மறுநாள் கேதார நோம்பி அதுக்கு முந்தைய நாள் நரக சதுர்த்தி என்று அழைக்கப்படும் காய் பூஜா கோவர்தன பூஜா என்று தீபாவளி பண்டிகை ஏறக்குறைய 5 நாள் கனக்கிரயோதசி முதல் துவங்கி கோலாகலமாக தீபாவளி பண்டிகையை கடந்து வந்துள்ளேன். இன்றைக்கு தீபாவளி பண்டிகையிலிருந்து ஏறக்குறைய 10வது நாள், நேற்றைக்கு 9வது நாள். இன்றைய பண்டிகை நிலைப்படி பார்க்க தீபாவளியிலிருந்து ஒரு வாரம் சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக ஆறுமுகனாக திருச்செந்தூரர் பழனி மலையாங்கவர் குன்றத்தூர் குமர குருபரர் சுவாமிநாதர் சுவாமிமலையில் அதுவும் பழமுதி சோலையில் உதித்த பழம் மாம்பழத்தை போல செங்கூரம்மன் மாம்பழம் ஆதலால் திருச்செந்தூரில் மட்டும்தான் ஸ்ரீ முருகப்பெருமாள் சூரசம்ஹார வரம் செய்தார். அவர் சூரசம்ஹார நன்னாள் திங்கட்கிழமை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஏறக்குறைய ஒரு வார கணக்கில் lunar காலண்டரின்படி சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரும் சர்வ அமாவாசை வித்தியாசம் பெறும். இரண்டிற்கும் அது சர்வாலய அமாவாசை என்றால் மகாலய அமாவாசை குறிக்கும். சர்வ அமாவாசை மாத அமாவாசை. அப்படி மாத பிறப்பின் பொழுது தீபாவளி அமாவாசை அங்குதான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளின் சத்யநாராயண பரமஹம்சர் வாசுதேவர் பத்மநாபர் ஆனந்த கோட்டீஸ்வரர் பரங்காமர் ஏறக்குறைய 9வது அவதாரமாக அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் வெண்ணையுக்கு மாமணி வண்ணா ருக்மிணி சத்யபாமா பரசுராம் அவதாரத்திற்கு முன்பாக ஒரு
தட்சவகாரத்தில் ஐந்தாம் இடம் பெற்ற வாமன ஐந்தாவது வாமன அவதாரம் புத்தவதாரம் ஒன்பதாவது அவதாரமாக திகழும். வராக அவதாரம் என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் உலகினை பாவ விமோசனத்திலிருந்து பாவத்திற்கு மனுஷ பிக்கன் மனுஷன் முதல் பைத்தியக்காரன் பரதேசிகளை ஒழிப்பதற்காகவே வராக அவதாரம் பரமதயாளர் பரியாசங்களையே விடுப்பவர் வராக ஹயக்ரீவர் என்பது குதிரை முகம் படைத்தவர். வராக என்றால் பன்றி முகம் கோதாவியில் வைத்திருப்பவர். ஏனென்றால் நரசிம்ம பெருமாள் அவர் இரண்யா எங்கள் மகன் அவருக்கு பிறந்த இரண்யா மகனை பாதுகாக்க இரண்ய கட்சிக்கு என்ற அசுரனிடமிருந்து அவனை அழைத்து தன் மகனை பாதுகாப்பார். அவர் தியானம் செய்திருக்கிறது. சேஷநாதர் பாதகாண்டத்தின் இந்த மகாவிஷ்ணு பெருமாளின் அவதாரங்களை தோல்வியும் என்றால் 8ஆம் அவதாரத்தில்தான் ஸ்ரீ விஷ்ணு பெருமாளானவர் கவி மனமாயையை அறுக்க முதல் பெண்ணியையும் போக்கி சங்கான செல்வ உத்தியோக பலன்களும் தருவார். அஷ்டசித்தி லட்சுமி தேவியானவர் அவர் தேவியவர் பத்மாவதி இணையருக்கு இணைந்த ஸ்ரீ ஜெகநாதன் அஷ்டர் சௌபாகிய லட்சுமி கனலட்சுமி செல்வங்களின் செழிப்புகளின் பகிர்பவர். இவர்களை தீபாவளி பண்டிகை அங்கு ராத்திரி உங்கள் சுபராத்திரியில் வானவேடிக்கைகளுடன் 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் கௌரி நலனேரும்
தங்கமலைகளை வீட்டிற்குள் வண்ண விளக்குகளால் அலங்கரித்து காவலை வரவேற்பது அலறித்து ஹவனம் செய்வது அழகு. மகாலட்சுமி குங்கும அஷ்டர்கள் பாராயணம் செய்து பூஜைகளை கைகாலம் வாழ்வில் மனசுக்காக தேர்தலிலிருந்து யுக்தி கிடைக்கும். அதனுடைய தீபாவளி பண்டிகை மறுநாள் தான் அமாவாசை அன்றிலிருந்து நாலாம் தேதி பௌர்ணமி, அதுவும் ஐப்பசி பௌர்ணமி திகழும். அதன் பிறகு என் பிறந்த நாள் அப்பொழுது அமாவாசையில் கடந்து கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி வரும். கார்த்திகை மாத அமாவாசை ஐப்பசி மாதம் பௌர்ணமி இங்குதான் எனது பிறந்த நாள் வரும். இனி வரும் நாட்கள் எல்லாம் சுபிட்சமான நாட்கள். இந்த ஐப்பசி பௌர்ணமியை கடந்துதான் அமாவாசை. கார்த்திகை மாதம் 3 ஐப்பசி 18 பாட்டு